வர ஒரு சுமையை குறைக்கின்ற விதத்திலே தெற்கு தொகுதி முழுவதும் கிட்டத்தட்ட 11,000 குடும்பங்கள் இதுவரை இந்த பாதுகாக்கப்பட்ட குடிநீர் தானியங்கி இயந்திரத்தின் வாயிலாக பலன் பெற்று கொண்டிருக்கிறார்கள். இன்று கூடுதலாக இன்னும் 2,000 குடும்பத்திற்கு இந்த சேவையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். வஉசி பூங்கா அருகிலே இந்த குடிநீர் தானியங்கி இயந்திரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் வாயிலாக பக்கத்தில் குடியிருப்புகள் குறைச்சலாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான நபர்கள் பூங்காவிற்கு அல்லது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற இடங்களுக்கு வருகின்ற பொழுது விளையாட்டு வீரர்கள் அவர்களுக்கு எல்லாமே இந்த தானியங்கி இயந்திரத்தின் வாயிலாக ஆரோ வாட்டர் கிடைப்பது என்பது உறுதி செய்யப்படுகிறது. ஒரு 20 லிட்டர் என்பது கார்டு கொடுக்குறவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற குடியிருப்புகள் கொஞ்சம் அவங்க அதை பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கலாம். இங்கே நிறைய சிறு வியாபாரிகள் கடை வச்சுருக்காங்க. ஒரு பட்டாணி கடை வச்சுருக்கிறவங்க, பானிபூரி கடை வச்சுருக்கிறவங்க, இந்த மாதிரி சிறு சிறு வியாபாரிகளும் அதிகமாக நூற்றுக்கணக்கில் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் அடையாள அட்டை கொடுத்து அதை கொடுக்குறோம். இதன் வாயிலாக 20 லிட்டர் அவங்க ஆரோ வாட்டர் எடுத்துக்கலாம். இது இல்லாமல் இங்கே சாதாரணமாக வெளியூர்காரங்க வந்தாலும் சரி, மற்ற பார்வையாளர்கள் யார் வந்தாலுமே ஒரு லிட்டர் பாட்டிலில் ஒரு பட்டன் அழுத்தினாங்கன்னா ஆரோ வாட்டர் அவங்களுக்கு அந்த இடத்துல எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரே மிஷினில் 3 இடத்துல இந்த வசதி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதன் வாயிலாக வெளியில் ஒரு பாட்டில் தண்ணியை ஒரு 10 ரூபா 5 ரூபா கொடுத்து அவங்க விலைக்கு வாங்க வேண்டாம். வஉசி பார்க்கினுடைய எந்த பகுதிக்கு வந்தாலுமே விலை கொடுத்து எந்த ஒரு தண்ணியும் வாங்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஒரு பாதுகாக்கப்பட்ட ஆரோ தண்ணி இலவசமாக அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு மிகப்பெரிய சேவையாக இந்த பகுதியில் இருக்கிற வியாபார பெருமக்களுக்கும் வருகின்றவங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அடுத்ததாக ஹைவேஸ் காலனியில் இதே மாதிரி அங்கே குடியிருப்பு பகுதிகள் அதிகம். அதனால் அங்கே இன்னொரு இயந்திரத்தையும் இன்று துவங்கி வைக்க இருக்கிறோம். இது சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து செய்யப்படக்கூடிய பணி. இது இல்லாமல் ஏற்கனவே ராமநாதபுரத்தில் ஒரு ஏடிஎம் போடுறதுக்காக ஒரு சிஎஸ்ஆர் ஃபண்டு வாங்கியிருக்கோம். ஆனால் அந்த இடத்துல லோக்கல், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி லோக்கல் கவுன்சிலர் அப்ஜெக்ட் பண்ணுறதால அந்த பணிகள் தாமதமாயிட்டு இருக்குது. கமிஷனர்கிட்ட பேசியிருக்கோம். அவர் விரைந்து நடவடிக்கை எடுக்கிறத உறுதியளிச்சிருக்காரு. ஸோ எனக்கு என்னென்னா, எந்தெந்த பகுதியிலெல்லாம் குறிப்பாக மக்களுக்கு அடிக்கடி நோய்வாய்ப்படுவது, குடிநீர் கிடைக்காமல் சிரமப்படுவது, அந்த பகுதிகளை கண்டறிந்து இந்த தானியங்கி இயந்திரத்தை நிறுவிட்டுருக்கோம். இது குறிப்பாக கோடை காலத்தில் ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது மக்களுக்கு. இதுக்கு நிறைய எங்களுக்கான அந்த பாராட்டுகளையும் பெண்கள் குறிப்பாக இதை தெரிவித்தாங்க. அதனால் இந்த வசதி என்பது எங்களுடைய சேவையாக இங்கே தொடர்ந்து கொண்டு இருக்கும். இரண்டாவது, அவங்களுக்கு அந்த இடத்துல வைக்கக்கூடாது, வேறு ஏதோ பார்க்கில் கொண்டு போய் வைக்க சொல்கிறாங்களாம். பார்க்கில் வச்சா அங்கே அவ்வளோ தூரத்தில் போய் மக்கள் எடுத்துகிட்டு வர முடியாது. அப்புறம் ரெண்டாவது, தூரத்தை குறைச்சி பெண்கள் உடனடியாக வீட்டுக்கு பக்கத்தில் கொடுத்தா தான் பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் ஒரு காலத்தில் குடிக்கிற தண்ணி எடுக்கிறதுக்கு 2 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி எங்கேயோ ஒரு மூலையில் வச்சா அது 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 அந்த அவ்வளோ தூரம் அது இன்வெஸ்ட் பண்ணி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது பிரயோஜனம் இருக்காது. அதனால் கமிஷனர்கிட்ட சொல்லியிருக்கோம், அதை சீக்கிரமாக அதை பிரச்சனையை அவங்ககிட்ட என்னென்னு பேசி அதை சரி பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கோம். பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் மக்கள் கட்சி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் கல்லூரி பள்ளி மாணவர்களையும் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. இப்போ அவங்க வெங்கடேஸ்வர மகள் ரத்தனபுரியில் இருக்காங்க. காவல்துறை அவங்க மேலே வழக்கு தெரிவு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். கல்லூரி மாணவர்கள் அவங்க எந்த ஒரு இயக்கத்துக்கும் ஆதரவு தெரிவிக்கிறது ஒன்றும் தவறு இல்லையே. கல்லூரி மாணவர்கள்னா அவங்களுக்கெல்லாம் மேஜர் ஆகிருப்பாங்க, 18 வயசுக்கு மேலே ஆகிருப்பாங்க. எனக்கு அந்த வேலை வாய்ப்பு சொன்னது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, சரிங்களா? ஆனால் கல்லூரி மாணவர்கள் ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டுக்கே ஒரு பாரம்பரியம் இருக்குதுங்க. மிகப்பெரிய மூமெண்ட் எல்லாமே தமிழ்நாடு மட்டும் இந்தியா முழுவதும் மாணவர்கள் முன்னெடுத்திருக்காங்க. அதனால் கல்லூரி மாணவர்கள்ங்கிறவங்க ஒரு மேஜர் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க எந்த இடத்துல வேணாலும் போராட்டத்தில் கலந்துக்கிறது அவங்களோட விருப்பத்துக்கு உட்பட்டது. விருப்பத்துக்கு மாறாக யாராவது வற்புறுத்தினாங்களா, விருப்பத்துக்கு மாறாக பண்ணாங்கன்னா சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் ஒரு அரசுக்கு எதிராக கருத்துக்களை பதிவிடுவோர் இது புதிதில்லை. எங்களோட இயக்கத்திலேயே கூட ஒரு சாதாரணமாக ஒரு போஸ்ட் போட்டதுக்கு வெடி கிரிமினல் மாதிரி அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போனது எல்லாத்தையும் நாங்கள் பார்க்குறோம். அது இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அதனால் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறதெல்லாம் திமுக அரசுக்கு எதிராக பதிவிடுறவங்களுக்கெல்லாம் அந்த கருத்து சுதந்திரம்லாம் கிடையாது. அதனால தான் இன்றைக்கி பாசிசம் அப்படின்னு பேசும்போது ஏன் இந்த திமுக கவர்மெண்ட்டை மக்கள் இன்னொரு மாதிரி விமர்சிக்கிறாங்க. கருத்துக்களை எதுக்கிறதுக்கு அவங்களுக்கு எடுத்துக்கிறதுக்கே அவங்களுக்கு மனசு கிடையாது.
இன்றைக்கு வந்து பார்க்குறோம், நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு இயக்கத்தம் சார்ந்து இருக்கிறவங்களாகட்டும், அவங்களுக்கு எதிராக அரெஸ்ட் பண்ணணுன்னா அவங்க ஒரு கமெண்ட் போட்டு ஒரு லைக் போட்டாலும் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறது தான் இது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிரிமினல்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்காங்க. நடக்கக்கூடிய அரசு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் மேலே அட்டாக் நடக்கும், மற்றவங்க மேலே நடக்கும். இந்த கவர்மெண்ட் வந்து டபுள் ஸ்டாண்டர்ட். அரசு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணும், எங்கே காப்பாற்றணும் அதை பண்ணுறதை விட்டுட்டு யாரெல்லாம் எதிராக இருக்காங்களோ அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுறதுங்கிறது இது வழக்கமாக வச்சுருக்காங்க. இன்னும் சந்தேகமே இல்லாமல் கருத்து சுதந்திரம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, ஆனால் பொது வழியில் எது பேசணும் பேசக்கூடாதுன்னு நிச்சயமாக இருக்குது. நாக்கை இழுத்து அறுத்துருவேன், ஒவ்வொரு கேஸுமே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பேசியிருந்தார் ஓம்கார் பாலாஜி. அதை பாஜக எப்படி நான் என்ன சொல்கிறேன்னா, சட்டம் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு கருத்து சுதந்திரம் இந்த அரசு கொடுக்கிறதா, அதுதான் விஷயம். நான் சொல்கிறேன், நான் திருப்பியும் சொல்கிறேன், ஒரு தனிப்பட்ட முறையிலான எந்த ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது வன்முறையை தோன்ற விமர்சனம் சட்டம் இருக்குது, அது வந்து நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். ஆனால் பிரதம மந்திரியை வந்து விமர்சிக்கிறவங்க, பிஜேபி தலைவர்களை கண்ணாபின்னான்னு பேசுகிறவங்க, அவங்க மேலெல்லாம் இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தீங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் நடுநிலைமையாக இருக்குன்னு பார்க்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு கவர்மெண்ட்டுக்கு மேலே வந்தால் மட்டும் நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிறது சரியில்லை. நான் திருப்பியும் சொல்கிறேன், இட் இஸ் நாட் அகெயின்ஸ்ட் த பர்சனல் ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் அ காமன் லா. மோகன்குமார் 3 தடவை சொல்லியாச்சு, இந்த நாட்டில் சட்டம் இருக்குது. ஓகே, சட்டத்துக்கு புறம்பாக யார் நடந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் இந்த அரசாங்கத்தோட பிரச்சனை என்ன? தனக்கு ஆதரவாக இருக்கிறவங்கள விட்டுடுறாங்க, தனக்கு எதிராக இருக்கிறவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. சட்டம் ஒரே மாதிரி தானே பார்க்கணும். ஏன்னா நான் சொல்ல வேண்டிய பதிலை நான் சொல்லியாச்சுங்க. வேறு கேள்விகள் இருந்தால் சொல்லுங்கள். ஆளுநர் ரவி வந்து இந்தியாவுக்கு பதிலாக பாரத் என கூறலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. இதுக்கு முத்தரசன் வந்து ஆளுநர் ரவி மருத்துவமனையில் இருக்க வேண்டியவர் இன்னைக்கு காலையில் பேசியிருக்காங்க. நம்முடைய மரியாதைக்குரிய கவர்னரை பற்றி எவ்வளவு தூரம் கீழ்த்தரமாக விமர்சிக்க முடியுமோ இந்த மாதிரி விமர்சிக்கிறது, இதெல்லாம் அரசியல் நாகரிகமா? நீங்கள் பேசுகிறீங்க, சன் டிவி ரிப்போர்ட்டர், அந்த கேள்வி இங்கேயும் வரணும். ஏங்க பொது வழியில் நாகரிகம் அப்படின்னா அப்புறம் என்ன? ஒரு கவர்னரை பார்த்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேச வேண்டிய பேச்சா? அப்போ அந்த நாகரிகம்லாம் எங்கே போச்சு? அதனால் பாரத் அப்படிங்கிறது நம்மளோட கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது. அதை வந்து கான்ஸ்டியூஷனில் என்றைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கெல்லாம் பெரிய நம்பிக்கை இருந்ததில்லை. அவங்க இன்னொரு தடவை படித்தாங்கன்னா தெரியும், பாரத் அப்படிங்கிறது அன்கான்ஸ்டியூஷனல் வேர்டு கிடையாது. பாரத் அப்படிங்கிறது இந்த நாட்டோட பேர். இன்னும் கூட பாரதம் அப்படிங்கிறது தான் நம்ம நாட்டினுடைய ஒரு பாரம்பரியமான பெயர். சூலூர் விவசாயிகள் வந்து இந்த விளைநிலங்களில் பை போட்டுருக்காங்க பாரத்துக்கு. நேற்றே வந்து அவங்க அந்த பகுதியில் இருக்கிற அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்க கேட்டாங்க. இன்றைக்கு காலையில் நான் பெட்ரோலியம் மினிஸ்டருக்கும் அந்த தகவலை கொடுத்துருக்கிறேன், லெட்டர் எழுதியிருக்கேன். நிச்சயமாக விவசாயிகள் பாதிக்காமல் இருக்கிறதுக்காக நாங்கள் என்ன ஏற்பாடு அவங்களுக்கு பண்ணணுமோ உதவி பண்ணுவோம். 15 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு செய்தியாளர் சந்திப்பு அதிபர் ஒரு ரசிகர் வந்து விஜயனுடைய போக்குவரத்து பின்னாடி காட்டினாலே நேற்று போல் பண்ணியிருக்காங்க. நானும் பார்த்தேன் நிறைய தரம். அது நிறைய பேர் வந்து அந்த வீடியோஸு இன்ஸ்டாவில் இதெல்லாம் போயிட்டுருக்கிறத பார்த்தோம். இதுக்கு நீ என்ன சொல்ல முடியும்? நாங்கள் எந்த அளவுக்கு வந்து இருக்கோன்னு பாருங்கள். யார் வேணுனாலும் எங்கள் பின்னால் வந்து காட்டுற அளவுக்கு பிஜேபி கருத்து சுதந்திரத்தை அனுமதிக்குது. ஓகே, ஒரு பக்கம் அது ட்ரோலு, ஒரு மீம்ஸு, ஒரு காமெடி, எது வேணாலும் எடுத்துக்கலாம், என்ன மெசேஜ் வேணாலும் எடுத்துக்கலாம். பட் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, இதே விஷயத்தை இன்னொரு கட்சியில் இந்த பக்கம் நின்று பண்ண முடியுமான்னு பாருங்கள். அப்போ யார் பாசிசம், யார் கருத்து சுதந்திரம், எங்கே சட்டம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும். ஸோ தே டேக்கிங் இட் இன் அ லைட் வே. சர்க்கார் பட டைலாக போட்டுட்டு கூட்டம் யாரை பார்க்குறாங்கன்றத முக்கியம், யார் ரசிக்கிறாங்க அந்த மாதிரி இதெல்லாம் போட்டுருக்காங்க. மீம்ஸுக்கு என்னங்க, நிறைய எப்படி வேணாலும் போடலாம். என்ன இப்போ கங்குவா படம் பார்த்துட்டீங்களா? மகாராஷ்டிரா எலெக்ஷன் நடந்துட்டுருக்கு, ஜார்க்கண்ட் எலெக்ஷன் நடந்துட்டுருக்கு. இதில் வந்து கங்குவா படத்தில் திரை விமர்சனம் வந்து நேருக்கு எதிராக எப்போ படம் ரிலீஸ் ஆச்சு? முந்தானேத்து ஆயிடுச்சு. ஆனால் அந்த விமர்சனம் ரொம்ப தரக்குறைவாக போடுறதுனால நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜோதிகாங்கோட யார் விமர்சனம் தரக்குறைவாக போடுறாங்க? பொதுமக்கள், ரசிகர்கள், இந்த படம் பார்த்துட்டு வந்தவங்க நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. சரி, ஒரு படத்தை பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து வரும். இதில் நாங்கள் என்ன சொல்கிறது? இல்லைங்க, நான் படம் இன்னும் பார்த்தேன். விஜய்க்கான தமிழகத்தில் அரசியல் முக்கியத்துவம் ரொம்ப எப்பவுமே ஒரு வழக்கமாக தமிழகத்து மக்களை பொறுத்த வரைக்கும் சினிமாவும் அரசியலும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அதனால் சினிமா நடிகர்கள் யார் வந்தாலுமே, அதிலும் குறிப்பாக அரசியலுக்கு வருகின்ற பொழுது ஒன்று அவங்கக்கிட்டையும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, மக்களும் வந்து அதுக்கு வந்து ஒரு பார்க்கறது அப்படிங்கிறதும் அதை பற்றி கேட்டுக்கிறது அப்படிங்கிறதும் வழக்கம். இதில் எல்லாரும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களா?
கட்சி ஆரம்பித்து காணாமல் போனவங்களும் இருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தவங்களும் இருக்காங்க. அதனால் ஒரு சினிமாவுக்கும் அரசியலுக்கும் ஒரு நீண்ட கால தொடர்பு தமிழகத்து அரசியல் இருக்கிறதால அது ரொம்ப நேச்சுரல் தான். அது கஸ்தூரி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? கஸ்தூரி அவர்கள் பேசின விஷயத்துக்கு அந்த அம்மா அதுக்கப்புறம் நான் அதை யாராவது மனம் புண்படுத்தி இருந்தால் அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கூட அரசு வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்குது. அஃப்கோர்ஸ் ஹைகோர்ட்டில் அவங்களோட பெயிலும் ரிஜெக்ட் ஆகிருக்குது. சட்டப்படியான அந்த ரீதியாக நடவடிக்கைகளை அந்த அம்மா அதை மேற்கொள்வாங்க. பத்திரிகையாளர் சந்திப்பில் பின்னாடி இது போட்டோ காமிச்சது வந்து ஜனநாயக ரீதியாக லைட் வெயிட்டாக எடுத்துக்கிட்டீங்க. லைட் வெயிட்டாக இல்லை, அது பெருசாக இது பண்ணிக்கல. ஆனால் இதுக்கு முன்னாடி பெட்ரோல் விலை பற்றி தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய பத்திரிகை சந்திப்பு ஒரு ஆட்டோ ஓட்டுநர் கேட்டார், சில ஆண்டுகளுக்கு முன்பாரு. அப்போ அவரை அடிச்சிட்டாங்க அப்படின்லாம் ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு. யாரையெல்லாம் எங்கள் கட்சிக்காரங்க அடிச்சிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அடிக்கிற ஆளுங்களாக வச்சுருக்கேன். நீங்கள் நினச்சி பாருங்க தம்பி, 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது பத்திரிகை சந்திப்பில்? இல்லை நான் கேட்குறேன், 6 வருஷத்துக்கு முன்னாடி அடிச்சிட்டாங்கங்கிறீங்க. அப்புறம் தொடர்ச்சியாக நாங்கள் தான் ஆட்சியில் இருந்தோம். இப்போவும் திரும்பி 3வது முறையாக நாங்கள் தான் ஆட்சிக்கு வந்திருக்கோம். ஆனால் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கும்போது ஒரு சின்ன தம்பி வந்து காட்டுற அளவுக்கு நாங்கள் எப்படி இருக்கோம், எல்லாத்தையும் மதிக்கிறோம். நன்றிங்க, நன்றி நன்றி.